ஆகஸ்ட் 9 திருச்சிலுவையின் புனித திரேசா பெனடிக்ட். ஜெர்மனி நாட்டில் ஃப்ரெசல்லோ பகுதியில் வாழ்ந்த சீச்ஃப்ரைட் ஃப்ரா அகஸ்டி பெற்றோருக்கு கிபி 1891 பிறந்தார் திரேசா பெனடிக்ட். எடித் ஸ்டைன் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் 2வது வயதில் தன் பெற்றோரை இழந்தார். ஆன்மீக வாழ்வில் நம்பிக்கை கொள்ளாமல் வளர்ந்த எடித் ஸ்டைன் கல்வியில் சிறந்து விளங்கினார். கத்தோலிக்க பேராசிரியரின் துணைவியார் ஒருவருக்கு உதவிகள் செய்து அவரோடு உறவாடிய எடித் ஸ்டைன் கிறிஸ்துவத்தின் மீது தாகம் கொண்டார். புனித அவிலா தெரசாவின் வாழ்க்கை வரலாற்றை படித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இவர் கிபி 1922 திருமுழுக்கு பெற்றார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய எடித் ஸ்டைன் கார்மெல் சபையில் சேர்ந்து கிபி 1938 நித்திய வார்த்தைப்பாடு அளித்தார். திருச்சிலுவையின் திரேசா பெனடிக்ட் என்ற பெயரினை ஏற்றுக்கொண்ட இவர் கடவுளின் கரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுதல் என்ற நூலினை எழுதினார். இறை பணிகளை ஆர்வத்தோடு செய்த காரணத்தினால் ஜெர்மனியிலிருந்து போலந்து நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்ட இவர் ஹிட்லரின் வீரர்களால் நச்சுவாயு நிரம்பிய அறையினில் அடைக்கப்பட்டு கிபி 1942 ஆகஸ்ட் 9 மூச்சு திணறி விண்ணகமடைந்தார். ஹிட்லரின் அச்சுறுத்தல்களை எதிர்த்து துன்புறுகிற மக்களுக்கு ஆறுதல் அளித்த திருச்சிலுவை திரேசா பெனடிக்டினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1998 அக்டோபர் 11 புனிதராக உயர்த்தினார். திருச்சிலுவை புனித திரேசா பெனடிக்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் போரினால் தங்கள் வாழ்வினை இழந்து துன்புறுகிற மக்களுக்காகவும் அவர்களின் பிள்ளைகளுக்காகவும் உருக்கமோடு ஜெபிப்போம்.